ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நார்த் இந்தியன் சிக்கன் கிரேவி. ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். அப்புறம் கடுகு போட்டு அது பொரியறதுக்குள்ள சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில நல்லா வணங்கிக்கணும். அது நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம வணங்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வணங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வணங்கிக்கணும். பாருங்க எப்படி பொரிஞ்சு வருதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். போட்டு சின்ன வெங்காயம் நம்ம நிறைய போட்டோம்னா கறி நல்லா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நமக்கு வேண்டிய அளவு போட்டு அதை நல்லா வணக்கணும். பொன்னிறமா வர வரைக்கும் சின்ன வெங்காயம் வணங்கிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் வணங்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்க வணங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கலக்கி விடணும். கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதோட வாசம் போற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா பச்சை வாசம் நம்மளுக்கு அடிக்கும். மிதமான சூட்ல வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கிண்டணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா இதாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கறி நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம். அதை போட்டு நல்லா கிளறி விடணும். அந்த சாந்தெல்லாம் கறியில இதாகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த சாந்தெல்லாம் கறியில ஒட்டும். பாருங்க இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க எவ்வளவு எப்படி கொதிச்சு வருதுன்னு. அந்த எண்ணெய் இதெல்லாம் மேல மிதக்கிற அளவுக்கு கொதிச்சு வந்துகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போடணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்கவே டேஸ்டா இருக்குல்ல. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போடணும். சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கலரி விடணும் நல்லா. பார்த்தீங்களா, நான் சொன்ன மசாலா எல்லாமே 1.5 டீஸ்பூன் போட்டு செய்யுங்க. காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தாப்புல எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் போட்ட மசாலா எல்லாமே ஹோம்மேட் மசாலா. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சுவையான நார்த் இந்தியன் கிரேவி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாட்டில் இதை சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வெயில் அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. குழந்தைங்களை பாதுகாப்பா